ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப 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 ஹெல்த்தியாகவும் இருக்கும், செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை பார்க்கலாம். இது என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? வாழைப்பூ வடைங்க. இந்த வாழைப்பூ வடைக்கு கடலைப்பருப்பை வச்சு தாங்க செய்வோம். ஆனால் இன்றைக்கி கடலைப்பருப்பு இல்லாமலே இந்த வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேங்க. இந்த பட்டாணி பருப்பு ஒரு கப்பு, அதாவது 250 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன். இந்த பருப்பை கொரப்பாக அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை ஒரு 2 பேட்சாக மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு காமிச்சிடலாம். கடலைப்பருப்பை வைத்து இந்த வாழைப்பூ வடையை செய்கிறத விட இந்த பட்டாணி பருப்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு முறை இந்த மாதிரி வாழைப்பூ வடையை செய்து பாருங்கள். இந்த பருப்பை தண்ணி இல்லாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதுதான் இதுக்கு முக்கியமான பதம். வாழைப்பூ எடுத்து நான் அரிஞ்சு அலசி வச்சுருக்கேன். வாழைப்பூவை அவிக்கக்கூடாது, பச்சை பூவாகவே இந்த பருப்போடு சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவைக்கேற்ப பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பல்லாரி வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த வாழைப்பூ வடைக்கு வேறு எதையுமே சேர்க்க வேண்டாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் இருக்குங்க. இதுக்கு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த வாழைப்பூவும் பருப்பும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வானல் வச்சுருக்கேன். இரும்பு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை உருட்டிட்டு கையில் கொஞ்சம் தண்ணி நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு நீங்கள் வடை தட்டி எடுத்துக்கலாம். மசால் வடை மாதிரி தாங்க. நீங்கள் மசால் வடைக்கு எந்த அளவுக்கு தட்டுவீங்களோ கடலைப்பருப்பை வைத்து, அதே மாதிரி இந்த பட்டாணி பருப்பையும் தட்டிக்கோங்க. நல்லாவே வருங்க. கடலைப்பருப்பாக பட்டாணி பருப்பானே தெரியாத அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. அவ்வளோ அருமையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அடியில் வெந்ததுமே திருப்பி போட்டுக்கலாம். பார்க்கும்போதே தெரியுங்க, இது வாழைப்பூ வடைன்னு சொல்ல மாட்டாங்க, மசால் வடை மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வடையை நீங்கள் லஞ்சுக்கு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். ஈவினிங் டீ காஃபியோட இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. நைட்டில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃபனே தேவையில்லை. இதில் ஒரு 3 வடை சாப்பிட்டிங்கன்னா போதுமானதுங்க. இப்போ வடையை சுட்டு எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கலர்ஃபுல்லாக நல்லா மொறுன்னு நல்ல டேஸ்டான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வாழைப்பூ வடையை நீங்களுமே வீட்டில் பட்டாணி பருப்பை வைத்து ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வரக்கூடிய விதவிதமான ரெசிபியை தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இந்த மாதிரியான டேஸ்டான ரெசிபியை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான வித்தியாசமான டேஸ்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை பாய்.